ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எனக்கென்று உதவி செய்ய யாருமே இவ்வுலகில் இல்லை என்று கவலைப்பட்ட உனக்கு நான் ஒரு ரூபம் எடுத்து உனக்காக வந்து உதவி செய்யும் நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். பல நாள் பல சோகங்கள், எந்த ஒரு வாழ்க்கையையும் பிடிக்காமல் எப்பொழுதும் அழுது கொண்டிருந்த உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தர உள்ளேன் தங்கமே. புரிந்து கொள், வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்பும் மிகப்பெரிய நல்லது இருக்கும். இப்பொழுது சோதனைகளை சந்திக்கிறோம் என்று நினைக்காம, சோதனைகள் நிச்சயமாகவே ஒரு சாதனையாக மாறும் என்று நம்பு. உன்னுடைய அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு என்ன வேண்டும்? சந்தோஷம், பணம், நிம்மதி, இதுதானே? எல்லாம் கிடைக்கும். நானே வருவேன் உனக்கு உதவியாக. வேறு யாரையும் நான் உனக்கு உதவியாக அனுப்ப மாட்டேன். ஏனென்றால் நீ எந்த ஒரு நிமிஷத்திலும் யாரிடமும் ஏமாறக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். அதனால் நான் உனக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர, உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கவே நான் வருகிறேன். உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். யாருமே இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல், இங்கு நான் இருக்கிறேன் வாழ வைக்க உன்னை என்று நினைத்து சந்தோஷப்படு. இந்த சாயான நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். உனக்கு நான் உன் முன் வரும் பொழுது அது நான் தான் என்று உனக்கு புரியவும் வைப்பேன். பயப்படாதே. எதற்கு பயம்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. யாருமே இல்லாதவனே, கடவுளின் துணை இல்லாதவனே இவ்வுலகில் சந்தோஷமாகத்தானே இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே பயம்? பயத்தை தூக்கி எறிந்துவிட. சதா சர்வ காலமும் நான் இருக்கிறேன். புரிகிறதா? அந்த ஞாபகங்கள் மட்டும் உன்னுடன் இருக்கட்டும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து ஏற்பாடுகளும், ஏற்றம், இரக்கங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய கையிலேயே உள்ளது. என் கையில் இருக்கும் பிரச்சனையை, என் கையில் இருக்கும் சந்தோஷத்தை எப்படி நான் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்வேன். என்னுடைய வாழ்வில் நீ நிறைந்து இருக்கிறாய். உன் வாழ்வில் சகலங்களையும் நான் பெற்று தருவேன். இதற்கு மேல் அழுவது வீண். அதனால் நிம்மதியாக இரு. மனம் நிறைந்த சந்தோஷத்துடன், சகல ஐஸ்வர்யங்களுடன் நீ இருப்பாய். உனக்காக இங்கு நான் இருப்பேன். என்னாலும் எப்பொழுதும் என் கண் பார்வையானது இருக்கும். நீ நினைக்கிறாய் ஒரு நொடி, ஒரு நிமிடம் உனக்கு ஏதாவது நடந்து விட்டால் சாய் இல்லை என்று. அப்படி அல்ல. சாய் இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன். ஒவ்வொன்றையும் நான் உனக்குள் இருந்து செய்ய வைக்கிறேன். அதனால் கவலை வேண்டாம். திருப்திகரமாக இரு. உன்னுள் இருக்கும் நான் அனைத்தையும் நல்ல முறையில் செய்து உன்னை வாழ வைப்பேன். எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். ஓம் சாய்ராம்.